தமிழகத்தில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள வளர்ப்பு மற்றும் தெருநாய் கடியால் மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் ராட்வீலர் நாய்கள் குறித்தும் நாய்க்கடியில் இருந்து குழந்தைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்தும் கால்நடை மருத்துவர் சொக்கலிங்கத்துடன் எமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் ராட்வீலர் என்று சொல்லக்கூடிய நாய் ஒரு சிறுமியை கடித்து ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது. இது குறித்து நம்முடன் கால்நடை மருத்துவர் சொக்கலிங்கம் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். இந்த ராட்வீலர் சொல்லக்கூடிய நாய் தொடர்ந்து சென்னையில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்குது. இந்த வெறிப்பிடிக்க வேண்டிய காரணம் என்ன? சார் இப்போ டாக் பார்த்தீங்கன்னா கார்னிவோரஸு. ஸோ கார்னிவோரஸ்னால் கறி சாப்பிட்ற அனிமல் தான் அது. ஸோ இப்போ கார்னிவோரஸ் எல்லா அனிமலுமே கடிக்கும்லாம் சொல்ல முடியாது சார். இப்போ அதெல்லாம் ஹண்டிங் டாக்னு சொல்லுவாங்க. இது ஃபேமிலி டாக், லேபடார் ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர்லாம் நம்ம வீட்டில் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் ராட்வீலரு, டாபர்மேனு, பாக்ஸர் இதெல்லாம் பாதுகாப்புக்குன்னு சொல்லி அரண்மனை சுற்றி அது மாதிரி வச்சுருக்க நாய். ஸோ அது மாதிரி நம்ம ஜீன் வைஸ் இருக்கும்போது நம்ம சடனாக இந்த சென்னை சிட்டிக்குள்ளே என்ன பண்ணுவோம், சில பேர் ராட்வீலர் வளர்த்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கி வளர்க்குறாங்க சார். பட் அதுக்கான போதுமான இடம் இருக்காமல் இருக்குது. ஒரு சின்ன வீட்டில் அவ்வளோ பெரிய நாய் அடைச்சி வைக்கும்போது சடனாக வெளியே கொண்டு போகும்போது அது கொஞ்சம் ஃப்ரெஷிஸ் ஆகுது சார். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 8 மந்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். லேர்னிங் பீரியட்னு சொல்லுவாங்க. 8 மாதத்தில் நீங்கள் என்ன கற்றுறீங்களோ அதுதான் அது வாழ்நாள் ஃபுல்லாகவே அந்த ஒழுக்கமும் சரி மற்ற எல்லா பிஹேவியரும் ஒன்றா இருக்கும். சப்போஸ் அதில் அந்த 8 மாதத்தில் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நாயை வாங்குறதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்து அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனு, ஃபேமிலி வீடு எந்த மாதிரி வீடு, அடுக்குமாடி குடியிருப்பா இல்லை இண்டிவிஜுவல் வீடா இல்லை சுற்றி கார்டன் இருக்கா, அதெல்லாம் பார்த்து டாக்டரோட அட்வைஸோட ப்ரீடு வாங்கணும் சார். நீங்கள் இந்த மவுத் கேப் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பூட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த வாய்ப்பூட்டு போட்டால் இன்னும் எரிச்சல் தானே உண்டாகும். ஏன்னா அது சுவாசம் வெளியிடுறதே வாயால் தான். அவங்களுக்கு அந்த ஸ்வெட்டிங் ஒரு இது கிடையாது. அந்த மவுத் கேப் போட்டு தான் இன்னும் வெறி தூண்டல் அதிகமாக தானே இருக்கும். இதை முற்றிலும் தவிர்க்கணுமா இல்லை பெட் பேரண்ட்ஸுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்? அந்த நாய் வளர்க்கக்கூடிய நாயை பெட் பேரண்ட்ஸே கடிக்கக்கூடிய நிலைமையில எல்லாம் இருக்குது. அதை நம்ம பார்த்துருக்கோம். இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ எப்போயுமே சார் ஃபஸ்ட் டைம் டாக் மவுத் கேப் போடும்போது கண்டிப்பாக அது எந்த அனிமலுமே ஏற்றுக்காது. ஸோ டேக் சம் டைம். அது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கிங் போகும்போது மட்டும் மவுத் கேப் போடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம மவுத் கேப் போட்டால் வாக்கிங் போவோம்னு அந்த நாய்க்கு தெரியாத அளவுக்கு நம்ம போடணும் சார். சரி, இப்போ சிப்பிப்பாறை, கன்னி, அலங்குலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் சார், ராஜா காலத்தில் ஃபாரஸ்ட்டில் ஓடி அரண்மனை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கிற அனிமல். அதை கொண்டு நம்ம சென்னையில் வாங்கிட்டு வளர்க்கும் போது அது கொஞ்சம் தான் அதை சப்ரஸ் பண்ண முடியும். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வெளியே போகும்போது என்ன பண்ணோம், அது எப்போயா இருந்தாலும் கண்டிப்பாக அது அந்த இது கண்டிப்பாக அந்த கோபம் இருக்க தான் செய்யும். அதை நம்ம செலக்ட் பண்ணும்போது ப்ரீட் செலெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட்டு, ஸ்பேஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சார். நம்ம வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, குட்டியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் மட்டும் அடைச்சி வச்சுருவாங்க. டைமே இருக்காது சார். டைமே இல்லை சார். இப்போ எல்லாமே வீட்டில் எல்லாமே பிஸியாக இருக்கும். வெளியே உள்ளே விட்டோம்னா வயசானவங்க தள்ளி விட்டுருது, கீழே விழுந்துடுறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் வெளியே முன்ன மாதிரி வர்றதில்லை, ஒரு ரூமில் மட்டும் அடைச்சி வைக்கிறோம் அப்படின்றாங்க. அது மாதிரி ஃப்ரீயாக இருந்துட்டு சடனாக ஒரு 5-6 மாதம் 7 மாதம் வரையும் ஃப்ரீயாக இருந்துட்டு சடனாக போய் ரூமில் அடைக்கும் போது ஃபெரோசிஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. ப்ராப்பராக ரெஸ்ட்ரெயின் பண்ணணும். ப்ராப்பராக மவுத் போட்டு வாக்கிங் போனாவே கிடைக்காது. ஃபஸ்ட்டு இடத்த உடனே டக்குனு கிடைக்காது. சில நாயெல்லாம் ஃபஸ்ட்டு குலைக்கும் போது இண்டிகேஷன் காட்டும், நான் உனக்கு பிடிக்கல, நான் கண்டிப்பாக என்கிட்ட வந்தேன்னா கடிச்சிருவேன் சொல்லும். முடியெலாம் சிலுக்கும், வாழை தூக்கும். ஸோ அப்படியே பார்த்து காது அப்படியே மேலே தூக்கும். ஸோ அதை பார்த்த உடனே இது கடிக்கல நம்ம தெரிஞ்சிடும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சிடும். பட் இப்போ அந்த இன்சிடென்ட் கூட வெளியே விட்டுட்டாங்க. அது மாதிரி விட்டுறதால தான் போயிட்டு அந்த கோபம் எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு, குழந்தைக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதை பெரியவனாக இருந்தால் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. குழந்தைன்றதால அந்த கோபத்தை பற்றி தெரியல, அது கோபமாக இருந்தாலும் இப்போ தொலை போய் தான் கடிக்கும், இவ்வளோ பிரச்சனையாச்சு. ஸோ அதனால் தயவுசெய்து வெளியே தனியாக யாரும் ஓனர் இல்லாமல் ஒரு நாய், எந்த நாயினுமே இருந்தாலும் சரி, ஈவன் லேபெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. பட் அதே லேப் எத்தனை பேர் கடிச்சிருக்கு? எல்லா நாயும் கிடையாது, சில நாய் கடிச்சிருக்கும். வெளியே போகும்போது ட்ரெயின் பண்ணணும். கொஞ்சம் எடுத்த உடனே எல்லாம் பண்ணுவாங்க வேகம். இப்போ ராஜபாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் நம்ம பைக்கில் ஓடுவாங்க, கையில் பிடிச்சிட்டு ஓட விடுவாங்க. அது மாதிரி ஓடும்போதெல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆகி டென்ஷன் ஆகிடும். அடுத்து செகண்ட் டைம் போடும்போது இது மாதிரி ஆகிறது வாய்ப்பு நிறைய இருக்குது சார். ஸோ அதனால் ப்ராப்பர் பிஹேவியர் ட்ரைனிங் வெரி இம்பார்ட்டன்ட் சார்.